விடியா திமுக அரசை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே ஆதியாகுடி கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நகர் முழுவதும் போஸ்டர் ஒட்டியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஆதியாகுடி கிராமத்தில் சேதமடைந்த சாலையை புதுப்பித்து புதிய தார் சாலை அமைக்க கோரியும், தூர்வாரப்படாத கண்மாயை தூர்வார கோரியும் பலமுறை அதிகாரிகளிடம் முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனால் விடியா திமுக அரசை கண்டித்து தேர்தலை புறக்கணிக்கிறோம் என போஸ்டர் ஒட்டியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வடகரை பகுதியில் கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக முறையாக குடிநீர் வழங்கவில்லை என கூறி காலி குடங்களுடன் பெரியகுளம் நகராட்சி அலுவலக வாயில் முன்பு பெண்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வு பேரணிக்காக வந்த மாவட்ட ஆட்சியரின் வாகனம் நகராட்சி அலுவலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் வாகனத்தை சிறைப்பிடித்து பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறையில் தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என திமுக அலுவலகத்தை முற்றுகையிட்டு பதாகை ஏந்தி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அதற்கு நேரெதிராக செயல்பட்ட திமுகவிற்கு ஆசிரியர்கள் எவரும் வாக்களிக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர். தேனி சின்னமனூர் நகராட்சியை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னமனூர் நகராட்சியில் ராமன் கோ கம்பெனி ஒப்பந்த அடிப்படையில் தூய்மை பணியாளர்களை வேலைக்கு அமர்த்தி பணிகளை நடத்தி வருகிறது. இந்நிலையில் இந்த பணியாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் இல்லாததாலும் தினக்கூலி சம்பளம் குறைந்து கொடுப்பதாகவும் வைப்பு நிதி 3 மாதத்திற்கு ஒருமுறை வழங்கவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனையடுத்து 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர்.